அசிங்கமா பேசி வந்திருப்பாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசி ஒரு குரூப் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருப்பாங்க. நான் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான். ஆபாசமா பண்ணவங்க கூட பின்னாடி ஒரு டீம் வந்திருப்பாங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் ஒன்மேன் ஆர்மி மாதிரி. இவர் அழிக்கவே முடியல. எப்படினாலும் ஆணிமாற மாதிரி. இவருக்கு என்ன அப்படி இருக்கு? ஒன்னே ஆக்டிங் ஸ்கில். துடிப்பா பேசுறோம், என்ன சீன் கொடுத்தாலும் நடிச்சு காட்டுறோம். அதனாலதான் மூவில கூப்பிடுறாங்க. இப்ப நான் வந்து மக்களை கவர்ந்தது ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். பிக் பாஸ் ஹவுஸ்லயே பார்த்திருப்பீங்க. எங்க ஃப்ரெண்டுக்குள்ள நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்ப ஒரு சில வார்த்தைகள் அநாகரிகமா பேசினா கூட நான் கூட மூஞ்சி இப்படி பண்ணுவேன். உடனே அதை பார்த்து ரசிச்சு நாங்க திருப்பி பண்றோம். நிறைய பசங்க போன் பண்ணி சார் லவர்ட்ட பேசுங்க, உங்களோட வீடியோ கால் பேசணும் ஆசைப்படுறாங்க. ரேண்டமா ஒரு ரீல்ஸ் வந்து நாங்க லைக் யாரோ ஒரு உமன் ஐடி இருந்து போட்டா உடனே நீங்க ஃபாலோ கொடுத்துறீங்களா சார்? ஆமா. ஒரு ஐடியை பார்த்து அவங்க எப்படி சார் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க போடுற போஸ்ட பார்த்து ஓரளவு தெரிஞ்சிருமாப்பா. ஓகே. பொண்ணுங்க நானே இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா ஃபீமேல் ஆங்கரா போடுங்கன்னே சொல்லுவேன் நிறைய இடங்கள்ல. பிக் பாஸ்லாம் பெரிய வாய்ப்புலப்பா. ஏன்னா நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் படத்துல 40 படம் நடிச்சதுக்கு சமண்டா. ஸோ அதெல்லாம் நான் போயிட்டேன்னா நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. நான் இது கேட்கல, இல்ல இது மக்களோட கருத்துகளாவா இருந்துச்சு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள போன நிறைய பேருக்கான கருத்துகளா இருந்துச்சு. இவங்கெல்லாம் பேட் கமெண்ட் வாங்கி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பேடா வாங்கி தான் உள்ள வந்தாங்க. உங்களை மத்த நபர்கள் மத்தவங்களை பத்தி எப்படி தெரியல. நீங்க சொன்னது உண்மைப்பா. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட நான் சேரக்கூட மாட்டேன். நீங்க சொன்னாப்ல அசிங்கமா பேசி வந்திருப்பாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசி ஒரு குரூப் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருப்பாங்க. நான் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு பேடு ஓகேங்களா. ஏன்னா சாதாரண நபருக்கு வந்து நீங்க உள்ளுக்குள்ள போய் முதல் வாரமே 2 லட்சம் ஓட்டுலாம் உழுகாது. கிட்ட நம்ம டாப் ஆஃப் த கண்டென்ட்டா இருந்தோம், கிங்கா இருந்தோம். நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்தவங்களே பாருங்க. நான் அவர் எவிக்ட் ஆவார்னு நினைச்சு பார்க்கல, ஷாக்கா இருந்துச்சுன்னு உள்ளுக்குள்ள எபிசோட்லாம் எடுத்து பாருங்க. நான் எவிக்ட் ஆன வாரம் அடுத்து ஒரு குரூப் அவங்களும் பிக் பாஸ் செலிபிரிட்டி அதை போல என்ன சொல்லினாங்கன்னு பாருங்க. அவர் நல்லா கேம் ஆடினாரு வெளியில. ஸோ இவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. நம்ம அதுக்கு முன்னாடியுமே ஆக்சுவலா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன்ஸ் தான் ஜாஸ்திப்பா. சினிமா லைஃபை பொறுத்த வரைக்கும் பேடு கமெண்ட் வரத்தாப்பா செய்யும். சினிமாவை பொறுத்த வரைக்குமே சினிமாவில் எந்த ஒரு தொழில்னாலுமே உங்களுக்கு பார்க்குறவெல்லாம் காம்படிட்டரை தான் பார்ப்பான். காம்படிட்டராக பார்க்குறவன், போட்டி படுறவன், பொறாமப்படுறவன் எல்லா தரப்பு ஆட்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க பேட் கமெண்ட் வரதான் செய்யும். ஒவ்வொருத்தவங்க நீங்கள் சொன்னாப்புல அசிங்கமா பேசி வந்திருப்பாங்க, ஆபாசமாக வந்திருப்பாங்க. ஆபாசமாக பண்ணவங்க கூட பின்னாடி ஒரு டீம் வந்திருப்பாங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் ஒன்மேன் ஆர்மி மாதிரி. நான் ஒரே ஆள் தான். ஓகேங்களா. ஒரே ஆள் வீடியோ போடுவேன். நான் யதார்த்தமாக போட்டேன். யதார்த்தமா வீடியோ போட்டு பார்க்கும்போது சார் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ரொம்ப வளர்ந்து வரவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி கிடையாது. அதுதான் நீங்க பண்ற தப்பு. நிறைய பேர் பேசுறது ஒருத்தவங்க வளர்ந்து வர்றாங்களா, எதனால வளர்ந்து வர்றாங்கன்றது பேக்கப்ப பார்க்கணும். ஒண்ணு அவங்களுக்குன்னு ஆக்டிங் ஸ்கில் ஆபாசமா வர்றவங்க ஒரு லெவலுக்கு மேல அழிஞ்சு போயிருப்பாங்க. நீங்களே பாருங்க. பெருசா அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்துப்பா, நீ ஏன் இந்த தப்பான ஆட்களே பாக்குறீங்க? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, என்ன அமுக்குறதுக்குலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணா. முகம் தெரியாத நபர்கள் ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால நல்ல ட்ரெண்ட் ஆனோம். அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? மிஞ்சி போனாது 2 மாசம் சொன்னாங்க. உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுத்து போய் 2 மாசம் 3 மாசம் மேல இருக்காது அப்படின்னா ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி. அப்ப நிறைய பேர் பாராட்டவும் செய்யறான். இதெல்லாம் சகஜம்பா. அப்ப நீங்க நீ ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இவர் அழிக்கவே முடியல. எப்படினாலும் ஆணிமாற மாதிரி. இவருக்கு என்ன அப்படி இருக்கு? ஒன்னே ஆக்டிங் ஸ்கில். துடிப்பா பேசுறோம், என்ன சீன் கொடுத்தாலும் நடிச்சு காட்டுறோம். அதனாலதான் மூவில கூப்பிடுறாங்க. அதுக்குண்ட இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை திறமை இல்லைன்னு சொல்றீங்களே நீங்களும். இப்ப நான் வந்து மக்களை கவர்ந்தது ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். ஓகேவா. ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். பிக் பாஸ்ல போயுமே விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு? ரீல்ஸா போடாதரா கேம்ஸ்ல கவனம் செலுத்தினாரு. நான் என்ன பண்ணேன்? எனக்கு ரீல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுலதான் கவனத்தை அதிகமா போக்கஸ் பண்ணேன். அவர் பேச்சு நீங்க கேட்கலையா சார்? அப்படி இல்லப்பா, பேச்ச கேட்கலப்பா. அதாவது நம்ம திறமைகள் கேம்ஸ் டைம் போக மத்த நேரம்லாம் நம்மளோட திறமைகளை காட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சது ஆக்டிங் ஸ்கில். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஓப்பனா சொல்ல வரேன், இந்த இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டட் கிடையாது. நான் பண்ணது கிடையாது. நான் நல்லா பயங்கரமா படிப்பேன், பேச்சு போட்டி கலந்துக்குருவேன், நாடக போட்டி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு பர்சன். அந்த மாதிரி பர்சன் உள்ளுக்குள்ள போனேன். எனக்கு இந்த கேரம், செஸ் இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி ஓகே, அது ஒரு வேற பார்ட்டு. அந்த மாதிரி நான் வந்த பார்ட் வந்து ஒன்லி ஆக்டிங். இப்ப டக்குன்னு இப்ப ஒரு சூர்யா இந்த பேரால கண்டிருக்குல அதெல்லாம் பண்ணி காமிச்சு அவங்களுக்கு பிடிச்சிச்சு. டயலாக் பேசுறப்ப ரொம்ப துடிப்பா பேசிக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சிச்சு. பட வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்கப்பா, கூப்பிட்டு என்னை செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி நேர்மையா வந்தவங்கள பாருங்க. நீ சொல்றாப்புல சோசியல் மீடியால தப்பா வந்தவங்க ஒரு சில படங்கள்ல ப்ரொமோஷனுக்காக காட்டி அப்படியே அதுக்கு மேல அவங்களோட வளர்ச்சி இருக்காது. இந்த மாதிரி இப்ப என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்டிங் ஸ்கில்லு, உங்களுக்கு பேச்சு திறமை, ஒரு நேர்மை, இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் ஃபீல்டுக்குள்ள வந்து 1 வருஷம் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ SS மியூசிக் அதை பாருங்க எவ்வளவு. நான் 1 வருஷத்துக்குள்ளதான் எனக்கு இந்த வளர்ச்சி. இதுவே எனக்கு ஒரு பெரிய அசுர வளர்ச்சியா தான் கிடைக்கிறேன்.
இன்னும் அடுத்த வருஷம் பாருங்க என்ன லெவல்ல இருக்கேன்னு. அடுத்த வருஷமும் நீங்க இன்டர்வியூ கேட்க இந்த மாதிரி நேர்மையா வந்தவங்கள நீங்க குறிக்கோள் எடுத்துக்காங்க. ஏன் தப்பான ஆட்களை பண்ணிக்கீங்க? இன்ன வரைக்கும் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலப்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாதாரண ஆட்களே வந்துட்டு பெய்டு ஃபார் கொலாப் அது எதுன்னு போடுவாங்க. ஆபாசமா பண்ணவங்க, ஆபாசமா சோசியல் மீடியால வந்தவங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஆட்களோட பேசக்கூட மாட்டேன் நான். ஓகேங்களா? எனக்குன்னு தனி வழி. நேர்மையா நீங்களே பாருங்க. ஏன் என்ன மாதிரி ஆட்களே ரோல் மாடலா எடுத்துக்கலாம்ல. அவர் ஆக்டிங் ட்ரெயின் பண்றாரு. ஓகேங்களா? ஆமாப்பா, சொசைட்டில நம்ம என்ன ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் தானே இருக்கோம். டாக்டர்ப்பா, நீங்க ஒரு வருஷமா தானே இதுல பாக்குறீங்க. டாக்டர் படிக்கிற பசங்க எல்லாம் படிங்கன்றோம். இல்ல இல்ல, மோட்டிவேஷன்னா சொல்ல வரேன். இந்த மாதிரி வந்தவங்களும் இருக்காங்கல்ல. இன்ன வரையும் பெய்டு ப்ரொமோஷன் யாரும் இல்ல இல்ல, நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பண்றது இல்ல. சும்மா ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வச்சாலே நான் விளம்பரம் பண்ண போறாங்க. மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. இல்ல, இன்னைக்கு கூட காலையில வந்துச்சு விளம்பரம். நான் பண்ண மாட்டேன். பாக்குறவங்க எல்லாம் நீங்க ப்ரொமோஷன் என் ஐடியில ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? டிஎம் ஃபார் கொலாப் பெய்டு இந்த மாதிரி நல்ல ஒரு நேர்மையான நாட்கள். ஏன் நான் நினைச்சா எவ்வளவு ப்ரொமோஷன் வந்திருக்கும், எவ்வளவு ஆஃபர் வந்திருக்கும். என்னப்பா, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி எத்தனை காலேஜஸ் போயிருக்கோம், எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கோம், எவ்வளவு வரமல். பிக் பாஸ்க்கு முன்னாடியுமே நம்ம நல்ல ஃபேம் தானப்பா. அப்பயுமே எனக்கு காலேஜ் இப்ப சீஃப் கெஸ்டா போறது இல்ல சார், கொலாபுக்கு எந்த அது மாதிரி பண்ணி அது வாங்கிக்கலாம்ப்பா. ஈவெண்ட் தானே, காலேஜுக்கு போறோம், ஈவெண்ட் போறோம், அதெல்லாம் வாங்கிக்கலாம். அது வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது. விளம்பரங்கள், ப்ராடக்டை கையில தொடுறது, இது பண்றது. ஈவன் பிக் பாஸ் ஹவுஸ்லப்பா எல்லா பேருமே ட்ரெஸ் காஸ்டியூம்க்குலாம் கொலாபு. கொலாப்னா என்னன்னா ட்ரெஸ் வாங்குவாங்க, போட்டுருவாங்க, காஸ்டியூம் டிசைனர் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்த பையன் உண்மையிலே தங்கமான பையன். ஓகேங்களா? அதாவது நான் உள்ளுக்குள்ள போறப்போ அவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. வாரம் ஆனா ட்ரெஸ் அமைச்சு வச்சிருவாரு. முடிஞ்சதும் நான் வெளியில வந்து எல்லா காசும் அவருக்கு பே பண்ணிட்டேன். இப்போ காலையில உங்ககிட்ட உட்கார்றப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணி வந்து க்ரௌட் ஃபண்ட் ரெடி பண்றோம், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லப்பா, நான் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேப்பா. க்ரௌட் ஃபண்டு விஷயத்துல ஏன் கஷ்டம் என்னோட போவோம். நான் யாருக்கும் நிறைய சோசியல் மீடியால வந்தவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேர்மையான ஆட்களை பாருங்கப்பா. இப்ப இருந்து இல்லை, என் பழைய வீடியோல முதல்கொண்டு பாருங்க. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், என்கிட்ட யாரும் வராதீங்கன்னு ஓப்பனா சோசியல் மீடியால உடைச்சதே நான் தான். இப்ப இல்ல, பெரிய பெரிய ஆட்களை நான் வந்தாலுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் கடை ஓப்பனிங் போயிருக்கேன். அதை ஒத்துக்கிறேன். ஓப்பனிங் போறனால தப்பு இல்லை, நம்மளை ஹானர் பண்றது. ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, ஈவெண்ட்டுக்கு போங்க, அதுக்கு பேமெண்ட் வாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அவார்டு ஃபங்க்ஷன் அதெல்லாம் வேற விஷயம். எந்த இதையுமே தொட்டு எந்த ஒரு விளம்பரமே பண்ண மாட்டேன்ப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்கலாம்லப்பா. அந்த இதுக்கு தான் கடவுள் எனக்கு பிக் பாஸ்ல ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகேங்களா? பண்ணவே மாட்டேன். முந்தானத்து கூடப்பா அம்மாவுக்கு டென்டிஸ்ட் வந்து அந்த பையனுக்கு நான் ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட. அப்ப ரொம்ப திட்டாரு. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுங்க, உங்க முகத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தா காட்டுறோம், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வந்தா அப்படி இப்படின்னு ரொம்ப நீங்க பண்ணுங்க, பெய்டு ப்ரொமோஷன் ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மாவை திட்டினாங்க. பாரு அந்த பையன். நான் கேட்டேன், ஏமா பிக் பாஸ்ல உள்ளுக்குள்ள இருக்காங்க, அவங்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் பயங்கர பெய்டு ப்ரொமோஷன் பண்ணவங்க, அவங்க போனவொடனே என்னோட கூடவா ஓட்டு வாங்கினான்னு கேட்டேன். ஃபுல்லா நான் தான் போனவொடனே 2 லட்சம் ஓட்டு வாங்கினேன். மக்களை விட அதிகமா நான் தெரிஞ்சிருந்தேன். அவங்களாம் அவ்வளோ பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் பாஸ் வந்தாங்கன்னா கடவுள் புண்ணியத்துல இரவே நரலால நான் ஒரு வருஷத்துல போயிட்டேன். இது மாதிரி வர்ற வாய்ப்புகள் நேர்மையான முறையில வந்தா போதும். விளம்பரத்தை வந்து யாருக்கிட்டையும் திணிக்க கூடாது அப்பாவி மக்கள் கிட்ட. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் வச்சு வர்றாங்க என்ன மாதிரி ஒரு நபர்கள். ஏன் இதை விட்டுவிட்டு நெகட்டிவாக பார்க்காதீங்கப்பா. தப்பா வர்றவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல வாய்ப்பு எல்லாம் போகும்பா. அவங்களுக்கும் போயிருப்பாங்க, எல்லாத்துலயும் போயிருப்பாங்க. அப்படி இல்லப்பா, திறமை தப்பா வந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரணும். தப்பா ஆபாசமா பேசினவங்க, அநாகரிகமா பண்றவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லயே பார்த்துருப்பீங்க. எங்க ஃப்ரெண்டுக்குள்ள நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்ப ஒரு சில வார்த்தைகள் அநாகரிகமா பேசினா கூட நான் கூட மூஞ்சி எப்படி பண்ணுவேன், உடனே அதை பார்த்து ரசிச்சு நாங்க திருப்பி பண்றோம். ஸோ எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் இருக்கு. நிறைய நான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய போடுறோம், இளைஞர்களுக்கு படிங்கன்றோம். நான் எல்லாத்தையும் என்ன சொல்றேன், படிப்பு தான். ஸோ இந்த மாதிரியான நல்ல ஆட்களை பாருங்க, தப்பான ஆட்களை ஏன் நீங்க பாக்குறீங்க? அதுதான் நம்ம பண்ற தப்பான விஷயம்டா. இல்ல, நான் இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருமே நான் சொல்ல வரேன், கான்ட்ரவர்சி தப்பா வந்தவங்க எல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி நேர்மையா வந்தவங்கள அவங்களெல்லாம் பாருங்க. ஒருத்தர் விளம்பரமே பண்ண மாட்டேன்றாரு, இதையே யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. சின்ன விஷயம் கிடைச்சா கூட காசு ஆகும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் இல்லாம இவர் ஒரு வித்தியாசமா இருக்காரு. இவ்வளவு ஃபேமுக்கு வந்தும் விளம்பரம் பண்றது ஆசைப்பட மாட்டேங்கிறாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அவர் ஆக்டிங், அதான் அவர் திறமை. நான் வேற என்னத்த என் வீடியோ எடுத்து பார்ப்பேன். இன்ஸ்டாகிராம் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, நான் என்ன போடுறேன், டீ பண்ண வீடியோ போடுறேன், ஆக்டிங் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி பேச்சு வாக்குல ஒரு சில வார்த்தைகள் விட்டுருப்பான், அதை அப்படியே ட்ரெண்ட் ஆக்கியிருப்பாங்க. நம்ம யாருமே வேணும்னு பேசுனதுல யதார்த்தமா அதுக்கு வளர்றப்ப சகஜம் தப்பா. ஒரு ஆள் வளர்றப்ப அவங்க வேற ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, அது வேற விதமா ட்ரெண்ட் ஆகும். அதெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும். இது எனக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆட்களுக்கே வர்ற ஒரு விஷயங்கள். அப்ப அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க பாருங்கப்பா. ஏன் தப்பா வந்தவங்க ஆபாசமா வந்தவங்களே பாக்குறீங்க? நிறைய பேர் ஆபாசமா வந்தவங்களுக்கு விளம்பரம் மூலியமா சம்பாரிச்சுக்கலாம், மரியாதை கிடைக்காது சொசைட்டில. இப்ப நம்மளுக்கு சொசைட்டில மரியாதை கிடைக்காது. சார் வாங்க, நிறைய பசங்க ஃபோன் பண்ணி சார் என் லவர்கிட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட வீடியோ கால் பேசணும்னு ஆசைப்படுறாங்க.
எங்க வீட்ல பேசுங்க, ஒய்ஃப்ட்ட பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க, வீட்டுக்கு வாங்க. சார் பெண்கள் ஆடியன்ஸ கவர்ந்து இழுத்துருக்கீங்களா சார்? ஃபீமேல் ஃபேன்ஸ் தானப்பா ஜாஸ்தி. உங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு தெரியுதுல. அவர் அவ்வளோ நல்ல ஒரு நம்ம என்னப்பா பண்ண போறோம்? பேசுனாங்கன்னா ஆமா, ஹாய், ஹலோ அவ்வளவுதான். நீங்க ஏன்னா நடந்துக்கிற பிக் பாஸ்ல ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பீங்க, எனக்கு நிறைய ஃபீமேல் ஆடியன்ஸ் இருக்காங்க உண்மைதான், உண்மைதான்ப்பா. அப்படின்னு. இல்ல நீங்களே பாத்துருப்பீங்கல்ல, ஃபீமேல் ஆடியன்ஸ் ஆனா வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து உங்களை பார்க்கும்போது திவாகர் அப்படின்னு ஒரு ரேண்டமா ஒரு ரீல்ஸ் வந்து நாங்க லைக் யாரோ ஒரு உமன் ஐடில இருந்து போட்டா உடனே நீங்க ஃபாலோ கொடுத்துறீங்களா சார்? ஆமா, கரெக்ட்பா, உண்மைதான். அதனால என்ன இருக்கு? யாராவது எனக்கு லைக் பண்ணாங்க, செலிபிரிட்டி இப்ப நீங்க சொல்றீங்க நான் அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சேன். நீங்க வேற போன ஐடிலாம் பாருங்க. ஆக்சுவலா ஃபாலோவர்ஸே நீங்க லிமிட் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலா நான் இப்படி செலிபிரிட்டி கிளிப் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். செலிபிரிட்டியாவது கிளிப் நம்ம வேலை பார்த்தா நம்மளுக்கு சாப்பாடு. எனக்கு யாரு என்னை ஃபாலோ கொடுத்தாலும் நீங்க சொன்னாப்புல டக்குன்னு ஃபாலோ பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதுவும் அவங்களே எனக்கு பிடிச்சிருக்கணும், நல்ல பீப்புளா இருக்கணும், நான் டக்குன்னு ஃபாலோ கொடுப்பேன். எப்படி சார் ஒருத்தவங்களை பேசாம இப்ப என்கிட்ட பேசினாதான் என்ன பத்தி தெரியும், உங்கள்கிட்ட பேசினாதான் உங்களை பத்தி தெரியும். சோ ஒரு ஐடியா பார்த்து அவங்க எப்படி சார் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க போடுற போஸ்ட பார்த்து ஓரளவு தெரிஞ்சிரும்லப்பா. ஓகே, இது எப்படிப்பட்ட பீப்புள். உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். செக் பண்ணுவீங்களா? பிடிச்ச ஐடினா பாப்பேன், கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கா, அவங்க போடுற கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு. இல்ல பொண்ணுங்களுக்கு பசங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவேன்ப்பா. பசங்க பண்ணுங்க, அவங்களோட இதை பொறுத்து ஃபாலோ பண்ணுவேன். சரி, ஓகே. ஆமா, யாரா ஃபாலோ பண்ணா டக்குன்னு ஃபாலோ பண்ணுவேன். அது உண்மைதான். அதனால என்ன இருக்கு? அதனால என்ன தப்பு இருக்கு? நம்ம பெரிய ஆளு இவங்களதான் ஃபாலோ பண்ணணும், அவங்களதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதுலயும் எஸ்பெஷலி பொண்ணுங்க வந்து ரொம்ப டீசென்டா இருக்கும்டா. இன்னொரு ரீசன் எடுத்துக்கங்க. ஒரு காலே வந்து பாத்தீங்கன்னா பசங்க பேசுறதுக்கும் பொண்ணுங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொண்ணுங்க நானே இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா ஃபீமேல் ஆங்கரா போடுங்கன்னே சொல்லுவேன் நிறைய இடங்கள்ல. என்ன ரீசனா அவங்க வந்து பிரச்சனை இல்லாம இருக்காங்கப்பா. அவங்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற பெண்களுக்கு வந்து வன்மை கிடையாது. அவங்க ஒரு காம்படிட்டரா பார்க்கல. ரேரு பசங்களை கம்பேர் பண்றப்போ பொண்ணுங்க உண்மையிலே வெரி குட். அதனால நான் எஸ்பெஷலி என்ன இன்டர்வியூ பண்றப்போ ஃபீமேல் ஆங்கரே போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய இடங்கள சொல்லியிருப்பேன். இதுக்கு ரீசன் இதுதான். அவங்க வந்து டீசென்சியா எடுத்துட்டு டீசென்டியா போறாங்கப்பா. ஆனா அது மத்தவங்க கிட்ட போகும்போது நீங்க சொல்றீங்க எனக்கு ஃபீமேல் ஆங்கர்ஸ் தான் வேணுங்கிறது. அப்படி சட்டமா சொல்ல மாட்டேன். இல்ல மத்தவங்க கிட்ட அது போன ஒரு விஷயம் எப்படின்னா திவாகர் வந்து பெண்கள் கிட்ட மட்டும் தான் பேசுவாரு அப்படின்னு ஒரு அப்படி இல்லப்பா. பிரச்சனை இல்லாம இருக்கு. யாருக்கு யாரு பிரச்சனை இல்லாம இருக்கோ அவங்கள தானே பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல அதாவதுப்பா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பசங்க வந்து நிறைய சான்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பிக் பாஸ் எல்லாம் பெரிய வாய்ப்பு இல்லப்பா. ஏன்னா நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் படத்துல 40 படம் நடிச்சதுக்கு சமண்டா. சோ அதெல்லாம் நான் போயிட்டேன்னா நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. ஆனா அந்த பொறாமையெல்லாம் தாண்டி இப்ப நிறைய அது உடஞ்சு வேற லெவல் போயிருச்சுன்னு வைங்களேன். பொறாமப்பட்டவங்களும் அவன் மனசுக்குள்ள பொறாமை வச்சுக்கிட்டு இப்ப லெவல் மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இன்டர்வியூ எடுக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டத்தை என்ன பண்றாங்க, ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்கப்பா. இப்ப நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரா இருக்கேன்னா என்கிட்ட எல்லாரும் மரியாதையா தான் வந்து போயிருக்காங்க. பெரிய ஆபீசரா இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இப்ப நேத்து கூட ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண அவர் அப்படிதான் சொன்னாரு. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக. இதான் இப்ப லாஸ்ட் ஒரு 10 நாள். ஆமாப்பா டாக்டர் இல்லப்பா, அப்பாயின்மெண்ட் கிடைக்காம. இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குப்பா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கேட்க போறாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? எல்லாரும் ஒவ்வொரு கைக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும்பா புரோட்டோகால். சோ நம்மளுக்காக நிறைய ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி இவங்க தரமற்ற கேட்கிற கேள்விகளுக்கு கோவமும் மனசங்கடமும் தான் வரும். இல்ல எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு போட்டி. அதனாலதான் நான் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்றது. இந்த மாதிரி பசங்களை அவாய்ட் பண்ணாங்க. பொண்ணுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேர் 1-2 அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சொன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பசங்க ஆங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நல்லவங்களும் இருக்காங்கப்பா. நம்ம மேல உயிரா ஃபேனா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு 30% இருக்கு. இதுல 5% அதுல 30% இருக்கு. ஆனா 70% நல்லவங்க இருக்காங்க. அப்படி எனக்கு ஃபேவரட்டான ஆட்கள் எடுத்து அதனால பிரச்சனை இல்லை. இப்ப லேட்டஸ்டா நீங்க ஒரு சேனல் ஒர்க் பண்ணீங்க, அதுல ஒரு பையன் தான் எடுத்தோம். அவ்வளவு தங்கமா எடுத்தான். நல்ல பையன். அவரே எடுக்க ஃபர்ஸ்ட் அவர் ஃபீமேல் ஆங்கரா போடுங்க. நல்ல பையனா சரி அவரே எடுக்கட்டும்.